செய்கிறதுக்கு சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக இருக்கிற இந்த எக் தவா ஃப்ரையை யூஸ்வலாக பிரியாணி கூட செட்டாக செய்கிறது வழக்கம். 4 முட்டைக்கு 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்கறதுனால முட்டை பிளண்ட்டாக இல்லாமல் நல்லா ஸ்பைசியாக பிரியாணி மற்றும் எல்லா ரைஸ்க்கும் செட் ஆகும். செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். முட்டையை 10 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு உடனே தண்ணியை மாற்றி வச்சிட்டிங்கன்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். வெந்த முட்டையில் மஞ்சக்கரை இருக்கிற பக்கம் திருப்பி கத்தியை மெதுவாக இந்த மாதிரி அறுத்துக்கிட்டே இறக்குனீங்கன்னா மஞ்சக்கரை 2 பக்கம் ஈக்குவலாக செதறாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனால் கலந்துருக்க மசாலாவை முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. மீதமுள்ள மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தாளிச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்க முட்டையை மெதுவாக மஞ்சக்கரை வெளியே வந்துடாமல் குக்கராக போடுங்க. எல்லா முட்டையும் சேர்த்ததும் கலந்து வச்சுருக்க மசாலாவில் மீதம் உள்ளதை இது மேலே ஊற்றி விடுங்க. மசாலா இருந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இது மேலே ஊற்றி விட்டிங்கன்னா மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு மசாலா தீஞ்சிடாமல் தோசை கரண்டியை வச்சு லேசாக எடுத்து விடுங்க. தண்ணி ஊற்றி மசாலா நல்லா பொரிஞ்சதும் முட்டையை திருப்பி போடுங்க. முட்டையை திருப்பினதும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்காம 2 நிமிஷத்தில் வச்சு பரட்டி டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை தயார்.